வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்றைக்கி என்ன க்ளோசிங் ஆகிருக்கு, நாளைக்கு நமக்கு சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, எந்தெந்த ப்ரைஸில் நமக்கு சப்போர்ட் இருக்கும், எந்தெந்த ப்ரைஸில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம லைவாக பார்த்து டேட்டா பார்த்து நம்ம என்ன இருக்குது அப்படி மார்க்கெட்டோட எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நாளைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லைவாக அனலைஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 22,198 ரூபா. நான் என்எஸ்சியில் பார்க்கும்போது இதில் 194 ரூபா. ஓகே, நம்ம இதை வச்சே பண்ணுவோம். நம்ம ட்ரேடிங் வியூ வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். 194 ரூபா, 194 ரூபா அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஓப்பன் ஆகி மார்க்கெட் மெல்ல மெல்ல அப்படியே மேலே போகுது அப்படின்னா, இது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருச்சு, ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் படி ஒரு 3 டிபிஓ நமக்கு க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா, அடுத்து நமக்கு மார்க்கெட் ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ வெரியா ஹை, இல்லை அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மார்க்கெட் அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடியது நம்ம ப்ரீவியஸ் டேனுடைய ஹையோட லெவல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இருக்குது 22,300 அப்படிங்கிற லெவல் தான் நமக்கு அடுத்த ஹை. 22,300 மார்க்கெட் நமக்கு கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 22,350, 400 அந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஆனால் மார்க்கெட் என்னங்கிறது நாளைக்கு நம்ம அதுக்கப்புறம் தான் லைவாக தான் பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் இந்த லெவலில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே ப்ரீவியஸ் இயருடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே போய் ஒரு 3 டிபிஓ நமக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி மார்க்கெட் அன்றைக்கி உள்ள லெவல்ஸ் அன்றைக்கி க்ளோசிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 22,300 இல்லைனா இந்த 22,250 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோசிங் இருக்கும் நாளைக்கு. ஓகே, ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல மேலே ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த 22,250 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, 22,250 அப்படிங்கிறதுக்கு மேலே மார்க்கெட் நல்ல ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 300, 350 வரைக்கும் மேலே மார்க்கெட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வந்ததுன்னா நமக்கு என்ன இருக்கும் சப்போர்ட்? மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், கீழே நமக்கு எந்த லெவலில் சப்போர்ட் இருக்கும்? மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் நம்ம லைவாக அனலைஸ் பண்ணுறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம பார்த்துட்டு அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங் க்ளோசிங் ஆன இடத்துலேருந்தே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஓப்பன் ஆன உடனே நமக்கு கீழே வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த லெவல் தான், இந்த ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை. இந்த வேல்யூ ஏரியா ஹையும் தாண்டிச்சுன்னா அடுத்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்து இருக்குது நமக்கு வேல்யூ ஏரியா லோவுக்கு பக்கத்தில் தான் நம்ம 21,124 அந்த 21,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு கீழே அந்த சப்போர்ட் இருக்குது. 120 அந்த 22,100ஐயும் மார்க்கெட் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அடுத்து மார்க்கெட் ஒரே நிமிஷம் நம்ம கீழே பார்த்துருவோம். ஓகே, இது டே லோ, அதான் 22,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். இந்த 3 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே 22,50, அப்புறம் 22,000 கீழே சப்போர்ட் நமக்கு ஓகே, மார்க்கெட் அந்தளவுக்கு கீழே வருமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நம்ம இருந்தாலும் கீழேயும் நமக்கு உள்ள சப்போர்ட் எங்கே இருக்குது, என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, மார்க்கெட்டில் இப்போ நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம எந்த இடத்துல நமக்கு டேட்டாஸ் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கூட நம்ம சேஞ்ச் இன் ஒய்ஏவும் பார்த்துக்கிடுவோம்.
ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைல் படி பார்த்துட்டோம். மேலே போனால் நமக்கு வந்து 300 350, கீழே வந்துச்சு அப்படின்னா 22,100 22,50 22,000 அப்படிங்கிற லெவலில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து நம்ம நல்லா பார்த்தோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகி 3 டிபிஓ மேலே வந்து நமக்கு ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே போய் இந்த இதுதான் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா. இந்த ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே போய் ஒரு 3 டிபிஓ நமக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா, அப்போ மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து ஹைக்கோ இல்லைனா வந்து வேல்யூ ஏரியா ஹை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த ரேஞ்செல்லாம் தாண்டி மார்க்கெட் மேலே போகுதுன்னா ஹை வரைக்கும் மார்க்கெட் மேலே போகலாம் நாளைக்கு இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே. அதாவது என்னைக்குள்ளே வேல்யூ ஏரியா அது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா இது வந்து ஆக்சுவலாக 23ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியா. இந்த 23ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா அப்போ அன்னைக்குள்ளே ஹை அந்த அதான் 22,300 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அந்த 22,300 22,250 அதையும் தாண்டி 22,300 இந்த மாதிரி ரேஞ்சில் மார்க்கெட் மேலே போக நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மேலே வந்துச்சுன்னா ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே டவுன் ட்ரெண்டுக்கு வந்தோன்னா நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். கீழே இருக்கிற டேட்டா வந்து 21,150 21,100 21,50 22,000 இந்த லெவலில் உள்ள கீழே டேட்டா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதையும் பார்த்துருவோம். சேஞ்ச் இன் ஓஏவும் நமக்கு பார்ப்போம். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சென்சிபிளில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம லைவாக பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ நம்ம க்ளோசிங் ஆகிருக்கிற ப்ரைஸ் அதாவது 22,200 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து நம்ம என்ன இருக்குன்னா அதிலேருந்தே நம்ம அனலைஸ் பண்ணோம். 22,200ங்கிற ப்ரைஸில் வந்து கால் வந்து 84 லட்சமும் புட்டு வந்து 61 லட்சமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அடுத்து நமக்கு வந்து மேலே போகும்போது மார்க்கெட் வந்து அடுத்த லெவலில் வந்து நமக்கு 22,50 அங்கே வந்து நமக்கு வந்து காலில் 36 லட்சமும் புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு 13 லட்சமும் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, 22,300 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 82 லட்சம் கால்லையும் 22 லட்சமும் புட் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது எதுனா 22,300 அதுதான் வந்து நம்ம வந்து 23ஆம் தேதியினுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை டே ஹை அதுதான் வந்து வேல்யூ ஏரியா ஹை வந்து 250 வரும், டே ஹை வந்து 300 வந்துடும். ஓகே, அப்போ 22,250ங்கிறது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய அந்த 23ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாவுடைய ஹை இருக்கும், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த ரேஞ்சில் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படி பார்த்தோம்னா ஒருவேளை மார்க்கெட் வந்து அந்த இதை மேலே போச்சு அப்படின்னா அதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து இந்த 22,300 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் தெரியுது நமக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகே, கீழே வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து கரெக்டாக வந்து 21,100 21,100 அடுத்து வந்து 22,000. ஓகே, 22,000 அப்படிங்கிறதும் 22,100 அப்படிங்கிறதும் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கால் சைடில் வந்து 48ம் புட் சைடில் வந்து 1 crore இருக்குது. 48 லட்சமும் 1 crore இருக்குது 22,000. அப்போ 22,000ங்கிறது ஒரு வெயிட்டான ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி. ஓகே, அடுத்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி உள்ள லோ இந்த இடத்துல தான் வரும், கரெக்டான லோ இந்த இடத்துல தான் வருது. இந்த இடம் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா 22,100 22,100 வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கால் சைடில் வந்து 40,000 இருக்குது, 40 லட்சம் இருக்குது, புட் சைடில் வந்து 70 லட்சம் இருக்குது. ஓகே, இது ஒரு சப்போர்ட் நமக்கு. இந்த ரெண்டும் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படியும் பார்த்துட்டோம், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து சேஞ்ச் இன் ஓஏவும் வச்சு நம்ம லைட்டாக பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேஞ்ச் இன் ஓஏ நம்ம வச்சுருக்கிறோம். சேஞ்ச் இன் ஓஏ எப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து இதே தான் புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 10 லட்சமும் 17 லட்சமும் காலில் வந்து 10 லட்சமும் இருக்குது. இப்போ இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கிற 22,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நியரஸ்ட்டில் இந்த இடத்துல தான் மார்க்கெட் க்ளோசிங் ஆகிருக்கு. ஓகே, மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து
மேலே 22,350 22,300 இந்த ரேஞ்சிலலாம் நமக்கு வந்து ஓப்பன் சேஞ்சின் ஒஏயில் வந்து கால் சைடில் தான் நமக்கு வந்து ஆமாம் கால் சைடில் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துட்டோம். கீழேயும் நம்ம வந்து லைட்டாக பார்த்துட்டோம். கீழேயும் வந்து நமக்கு வந்து சேஞ்சின் ஒஏ வந்துன்னா 22,100 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டு. அதே மாதிரி 22,000 அப்படிங்கிறதும் சேஞ்சின் ஒஏ படி நமக்கு ஒரு சப்போர்ட். ஓகே, லைவாக மார்க்கெட் வந்து நாளைக்கு நம்ம காலையில் ஓப்பன் ஆகும்போது நம்ம லைவாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல நமக்கு டேட்டாஸ் இருக்குது, மார்க்கெட்டை எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, நமக்கு இப்போ ஓப்பனான ப்ரைஸ் டார்கெட்டாக இருக்குமா இல்லை சப்போர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம லைவாக நாளைக்கு காலையில் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊக்கம் தான் அடுத்தடுத்து எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஓகே, நன்றி.